வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாத்தையும் கலந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூல் லைஃப் படம். ஒரு சாதாரண பையன் எப்படி அவனோட வாழ்க்கையை மாற்றினா என்பது தான் இந்த படத்தோட முழு கதையாக இருக்குது. இந்த கதையின் ஹீரோ பிரவீன் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூல் பாயாக இருக்கா. 10th எக்ஸாமில் ஜஸ்ட் பாஸ் ஆகி அதே ஸ்கூலில் +1 ஜாயின் பண்ணுறான். அங்கே அவனோட தினசரி வேலை என்னென்னா ஸ்கூல் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது, முக்கியமாக கேர்ள்ஸை சைட் அடிப்பது மட்டும்தான். அதே போல் எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிடணுங்கிறதும் அவனோட மிகப்பெரிய கனவாக இருக்குது. அந்த டைமில் தான் அவனோட பக்கத்து கிளாஸ் பொண்ணு பிரதிஷாவை மீட் பண்ணுறான். அவளை ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததுமே அவனுக்கு அது லவ்னு தோண ஆரம்பிச்சிருது. அவளோட பேசுகிறது, அவளுக்காக வெயிட் பண்ணுறது, அவளுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுன்னு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லேயே அந்த ரிலேஷன்ஷிப்ஸு எஸ் ஆகிடுது. ஒரு கட்டத்தில் பிரதிஷாவுக்கும் அவனை பிடிச்சி போய் இருவருக்கும் ஃபோன் கால்ஸ், சீக்ரெட் மீட்டிங், ஸ்கூலில் ஐ டு ஐ கான்டாக்ட்னு அவங்களுக்குள்ள ஒரு க்யூட் டீனேஜ் லவ்வே டெவலப் ஆகுது. அப்படி அவங்க லவ் நல்லபடியாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். சோனல்கிற இன்னொரு பொண்ணு அவனோட லைஃப்பில் கிராஸ் ஆக ஆரம்பிக்கிறான். ஒரே நேரத்தில் 2 கேர்ள்ஸ்கிட்டையும் இன்வால்வ் ஆகுற நம்ம ஹீரோ அவனோட லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி டபுள் சைட் லவ்வை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு பக்கம் பிரதிஷா, இன்னொரு பக்கம் சோனல்னு 2 பேரோட ஃபீலிங்ஸையும் என்ஜாய் பண்ணுறான். ஒரு நாள் சோனலோட க்ளோஸாக உட்கிறத பார்த்த பிரதிஷா அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோ ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சோனல் வந்தது அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து சுற்றினதெல்லாம் ஒரு ட்ராப்புன்னுட்டாக தான் அவனுக்கு தெரிய வருது. மேலும் லவ், ரெஸ்பான்ஸ், கான்ஃபிடென்ட்டுன்னு அவனோட லைஃபே டோட்டலாக டவுன் ஆயிடுது. அந்த நேரத்தில் தான் கனகான்னு ஒரு சின்சியர் கேர்ள் அவன் லைஃப்பில் பார்க்குறான். அவளோட கேரக்டர், ஆட்டிடியூட் எல்லாம் ஹீரோவுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர ஆரம்பிக்குது. அவள் ஹீரோவோட தவறுகளை நேராக சொல்கிறான், ஆனால் அவனை ஜட்ஜை பண்ண மாட்டா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா, ஆனால் அவன் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறான். இங்கே தான் அவனுக்கு ரியல் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு ஹீரோ ஒரு கட்டத்தில் அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் அவள் நீ லைஃப்பில் செட்டில் ஆகணும், பாஸ் ஆகணும், அப்போ தான் நான் அவனை என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதோட ஹீரோவோட அப்பா சொல்கிற ஒரு இமோஷனல் டயலாக் அவனை முழுக்க மாட்டிடுது. அந்த மூமெண்ட்டில் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், லவ் விட பேரண்ட்ஸ் தான் ரியல் ஆர்வம்னு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸை அடியில் போட்டு +2 எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறான். ஸ்கூலில் நல்ல ரேங்க் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபைனலி கனகா அவனை அக்செப்ட் பண்ண வரும்போது ஹீரோ ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறான். எனக்கு இப்போ லவ்வோட என் பேரண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் செட்டை அவரை பாதையை தேர்வு பண்ணுறான். அதோட இந்த படமும் முடியுது. ஒரு கேர்லெஸ் பாய் இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மனிதனாக மாறுற ஜெர்னி தான் இந்த படம். இந்த படம் சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, காதல் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் பேரண்ட்ஸோட நம்பிக்கை அதை விட இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இன்னும் நல்ல ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம க்ரீன் மூவி ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டோரி உடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.